ஓகே, இந்த வீடியோவில் ஆல்ரெடி பிட் மேனிபுலேஷனில் என்ன சால்வ் பண்ணியிருக்கோம், சிங்கிள் நம்பர் 1ஐயும் சிங்கிள் நம்பர் 2ஐயும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிங்கிள் நம்பர் 3. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம். ஸோ எங்கே போகுது, லீட் கோடுக்கு போகுது. ஆல்ரெடி லீட் கோட்லேயே நம்ம சிங்கிள் நம்பர் 1 அண்ட் சிங்கிள் நம்பர் 2 சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம சிங்கிள் நம்பர் 1 ஜிக்ஸில் சால்வ் பண்ணாலும் நம்ம இன்டர்மீடியட்லேயே இந்த கொஸ்டினை லீட் கோடில் சால்வ் பண்ணியிருக்கோம். தென் சிங்கிள் நம்பர் 2 நான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பிட்டில் சால்வ் பண்ணாலும் சேம் லீட் கோடில் என்ன சொல்யூஷனோ என்ன கொஸ்டினோ அதே தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ சிங்கிள் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள் நம்பர் 1ல என்ன இருந்தது, எல்லா நம்பரும் 2 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரே ஒரு வேல்யூவை தவிர. சரி, ஓகேப்பா. சிங்கிள் நம்பர் 2ல என்ன இருந்தது, எல்லா வேல்யூவும் 3 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரே ஒரு வேல்யூவை தவிர. இப்போ சிங்கிள் நம்பர் 3ல என்ன சொல்றாங்க, எல்லா வேல்யூ 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் எக்ஸப்ட் 2 வேல்யூ தவிர. அப்போ அந்த 2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்றது தான் இந்த சிங்கிள் நம்பர் 3ங்கிற கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எங்க இந்த 2 நம்பர் யூனிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 2 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 3 and 5ங்கிறது தான் ஆன்சர். இப்போ இதுக்கு என்னது, 5 and 3 இஸ் ஆல்சோ வேலிட் ஆன்சர். அப்போ ஆன்சர் மாறி இருந்தா தட்ஸ் நாட் அ மேட்டர். 3 and 5ங்கிறது 5 and 3 கூட இருக்கலாம், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, -1 and 0. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா சேம் அதே நம்பர் தான். ஏன்னா இங்க இருக்கிறது 2 வேல்யூ தான். அப்ப அந்த 2 வேல்யூ தான் சேம் அதோட ஆன்சரா இருக்கும். கரெக்டா? அப்ப இதோட லென்த், எப்ப இந்த அரேவோட லென்த், இப்போ அரேவோட லென்த் நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா, என்னன்னு வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ எப்போ இந்த அரேவோட லென்த்து 3 விட கம்மியா இருக்கும் அப்படி வச்சுக்கலாம்ல. ஸோ எப்போ 3 விட, ஏன்னா எல்லா நம்பரும் சிங்கிள் நம்பர்னா எல்லா நம்பரும் 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் எக்ஸப்ட் ஒரு 2 எலிமெண்ட் அப்படின்னா, எப்போ இதோட லென்த் லெஸ் தென் 3 இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், வி வில் ரிட்டர்ன் டைரக்டா அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ 3 எலிமெண்ட் இருந்தா கூட அட்லீஸ்ட் மேட்ச் ஆகும், எதுக்காக ஒன்னு கேன்சல் ஆகலாம், பேலன்ஸ் ஒரு ரிமைனிங் ஆன்சர் இருக்கலாம். வெறும் இங்க இருக்கிறதே 2 வேல்யூ தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் ஏ டாட் லென்த் எப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கோ அப்போ அப்படியே அதோட அரேவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் கேஸ், அது இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் அப்படியே எழுதிட்டேன். சரி, ஓகே. இங்க பாருங்க 0 1 இருக்கு, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். 1 0 ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, 0 1 ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, ஆர்டர் டசன்ட் மேட்டர். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து எழுதுவோம், சில வேல்யூஸ் எடுத்து எழுதுவோம், அது வந்து மேபி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபைன். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ எழுதுறேன் அப்படின்னா 4. ஓகே. நெக்ஸ்ட் 30 30 நஹி 32 மேக் இட் 32. ஸோ அதுக்கப்புறம் என்னது, ஏன்னா 32 தான் என்னுடைய ரோல் நம்பர் என் காலேஜில், அதனால. ஓகே, 2 4 32, then 6, ஓகே, then 3, ஓகே, 2, ஓகே, 4 and 6. இப்போ இதுதான் அரேவோட வேல்யூ, எங்கிட்ட கொடுத்துருக்கிற அரேவோட வேல்யூனா இதுல எது அந்த 2 யூனிக் நம்பர், எல்லா நம்பரும் 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் எக்ஸப்ட் அந்த 2 நம்பர்னா என்னது, 32 and 3. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டைரக்டா ஆஷ் மேப்ல சால்வ் பண்றதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். ஆஷ் மேப்ல எந்த இதுக்கு மட்டும் ஒரு டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதெல்லாம் டசன்ட் மேட்டர். ஸோ ஆஷ் மேப்பை வச்சு சால்வ் பண்றதுக்கே நான் இந்த கொஸ்டின்ல வரல. பிட் மேனிபுலேஷன்ல எப்படி எஃபிஷியன்ட்டா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுன்னு ரொம்ப வளவலன்னு பேசாம டைரக்டா அப்ரோச்குள்ள போயிடலாம். இப்போ என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், 2 4 32 6 3 எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்பர் 1ல என்ன பண்ணுவோம், எல்லா வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒருவேளை 2 வேல்யூ இல்லாம ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம கம்பல்சரி எல்லா வேல்யூவையும் எக்ஸார் பண்ணிடுவோம். எல்லாமே எக்ஸார் பண்ணும்போது அந்த யூனிக் வேல்யூ எனக்கு கிடைக்குமா, அந்த யூனிக் வேல்யூ எனக்கு கிடைக்கும். இப்போ நான் அதே மாதிரி எல்லா வேல்யூவையும் எக்ஸார் பண்றேன். இப்போ என்ன ஆகும், 2 நம்பர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும், ஏன்னா சேமா இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்ப கடைசி ஆன்சர் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்கும், அந்த 2 யூனிக் நம்பரை எக்ஸார் பண்ணி ஜென்ரேட் ஆயிருக்குமா. இப்போ நான் இது எல்லாத்தையும் எக்ஸார் பண்றேன், எக்ஸார் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், முதல்ல 2 எக்ஸார் இந்த 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, திரும்ப எக்ஸார் 4 எக்ஸார் 4, திரும்ப எக்ஸார் 6 எக்ஸார் 6, திரும்ப எக்ஸார் 32 எக்ஸார் 3 அப்படின்னா 2 2 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும், 6 6 கேன்சல் ஆயிரும். கடைசியில என்னதான் இருக்கும், 32ம் 3யும் பண்ணி மட்டும்தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். கரெக்டா? 32 and 3 எக்ஸார் பண்ணா என்ன ஆன்சர் இருக்குமோ
அதுதான் நமக்கு கிடைக்கிற எக்ஸாரோட ஆன்சரா இருக்கும். இப்போ எக்ஸாரோட ஆன்சர் என்னவா இருக்கும்? முதல்ல 32. ஓகே, 32க்கு போட்டோம்னா என்னது? ஃபர்ஸ்ட் 32 அப்படிங்கும்போது 1 0 0 0 0 அவ்வளோதானா? 32 தானா? இருங்க, 8 1 2 4 8 16 and 32. நெக்ஸ்ட் 3 அப்படின்னா என்னது? 3 அப்படின்னா இங்க ஒரு 1 1 0 0 0 0. இந்த ரெண்டே எக்ஸார் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கு, சேம் கிடையாது. அப்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா 1. ஓகே, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா 1 கிடைக்குதா? தட்ஸ் ஃபைன். ஸோ 32 and 3 அப்படிங்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நமக்கு என்ன கிடைக்கணும், என்ன வரணும்? இருங்க, 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5. எனக்கு என்ன எக்ஸாம்பிள் வரணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஆன்சர் வந்து 1 0 1 1 0 0 இப்படி வருதுன்னா நமக்கு என்னவா இருந்திருக்கலாம்? இங்க 0 வருதுன்னா இங்க சேமா இருந்திருக்கலாமா? அப்ப நான் என்ன பண்றேன்? லெட்ஸ் மேக் இட் சேம். ஓகே, இங்க 0 வருதுன்னா என்னது? லெட்ஸ் மேக் இட் சேம். இதே நான் சேமா மாத்திடுறேன். ஜஸ்ட் நம்பரை எனக்கு இந்த 2 நம்பர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இங்க என்னது? 1 வருதுன்னா என்ன பண்ணலாம்? இங்க ஏதோ ஒரு இடத்துல 1 போட்டுக்கலாம். ஸோ எங்க 1 போட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே 1 போட்டுக்கலாம். லெட்ஸ் புட் 1 ஹியர். ஓகே, 1 இங்க போட்டாச்சு. அப்ப இங்க 1 கிடைச்சிடும். இங்கே 1 வரணும்னா என்ன பண்ணணும்? லெட்ஸ் புட் 1 ஹியர். இங்கே நம்ம 1 போட்டுக்கலாம். ஓகே, அப்ப இங்க நமக்கு 1 கிடைச்சிடும். இங்க 0னா சேம். இங்க 1னா 1. அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ என்னது? 2 power 5னா 32. Then 16 8 32 8 40. Okay, then 40 plus 4 44. Then this is 46 and 48. நான் என்ன பண்றேன்? 32க்கு பதிலா 48 வச்சுக்கிறேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. தென் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காகவும். அப்ப என்னது? 42 தானா இல்ல 48ஆ? செக் பண்ணியாச்சா? 48 ஐ கெஸ். 32 8 40. தென் இங்க 40க்கு அப்புறம் 3 வேல்யூஸ் போட்டோம்னா 8 4 2 1 4 2னா 6 1 7. அப்போ 47 கரெக்டுங்களா? 32 ஒரு 8 40 47. அப்ப எனக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 47 இருக்கு அப்படிங்கறத வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? கடைசி ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 47ஐயும் 3ஐயும் எக்ஸார் பண்ணி கிடைக்கிறது தான் இந்த கடைசி ஆன்சர். கரெக்டா? அப்படிதான் நமக்கு இந்த கடைசி ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 2 தான் யூனிக் நம்பர் நமக்கு தெரியும், அது நம்ம பார்க்கும்போது. பட் ஆனா எக்ஸார் என்ன கொடுக்கும்? எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் கொடுக்கும். இந்த ஆன்சர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு? அந்த 2 யூனிக் நம்பரை எக்ஸார் பண்ணி தான் இந்த ஆன்சர் கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆன்சரை வச்சு என்னால கொஸ்டினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? அந்த 2 யூனிக் நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமானா முடியாது. பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இப்போ எனக்கு இதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னா எப்படி 0 வந்திருக்கும்? 2 நம்பர் சேமா இருந்திருக்கும். அதாவது நம்பர் 2 அண்ட் நம்பர் 1ல நம்பர்ஸ் சேமா இருந்திருக்கும். அப்ப இந்த பிட்ஸ் சேமா இருந்தா தான் இங்க 0 வரும். அப்ப எப்படி இங்க 1 இருந்து வந்ததா இல்ல 0 இருந்து இங்க 0 வந்ததாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அப்ப நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறது தட் இஸ் இம்பாசிபிள் வித் ஒன்லி ஹெல்ப் ஆஃப் எக்ஸார். அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் there is lot ஆஃப் வெரைட்டிஸ் கிடைக்கும். கரெக்டா? லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அந்த எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம செக் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். இப்போ நான் என்ன பண்றேன்? சிம்பிள். இப்போ எக்ஸார் பண்றேன் அப்படின்னா எக்ஸார் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? முதல்ல எல்லா வேல்யூஸையும் நம்ம எடுத்து எழுதுவோம். சரிங்களா? எல்லா வேல்யூஸையும் நம்ம முதல்ல எடுத்து எழுதலாம். அதுக்கான பிட்ஸ் எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் அதோட அப்ரோச் என்னங்கிறது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, 1 0 1 1 0ங்கிறது ஆன்சரா கிடைச்சிருக்கா? ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஈஸியா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய அப்ரோச் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல 32 பிட்ஸ் அப்படிங்கறதுனால 32 16 8 4 3 2 1 ஏன்னா இவ்வளோ பிட்ஸ் இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 2. அப்போ 2வை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா எப்படி? இங்க ஒரு 1 இங்க ஒரு 0 மற்ற எல்லா இடத்துலையும் 0 0 0 0 0. இதுதான் 2க்கான பிட். கரெக்டா? 4க்கான பிட்ஸ் எப்படி நம்ம மேக் பண்றது? 1 0 0 0 0 0 0. தட்ஸ் இட்.
47க்கான பிட் எப்படி மேக் பண்றது? 47 32 40 4 4 3 2 1 8 4 அப்பா 8421 தான். இந்த ஒரு பிட்டு தேவையில்லாம இருக்குது. ஓகே, லெட்ஸ் மேக் இட். வர 8க்கு அப்புறம் 4 2 1. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2 வந்து கொஞ்சம் தள்ளி இங்க வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டிஜிட்ஸ் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 8421ல அப்ப என்ன பண்ணுவோம்? 4 2 1. ஓகேங்களா? மற்ற எல்லா இடத்துலயும் 0. This is 47. 6 எப்படி மேக் பண்ணுவோம்? 6 வந்து 4லயும் 2லயும் மட்டும் ஒரு 1 இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் 0 இருக்கும். இப்ப 3 எப்படி மேக் பண்ணுவோம்? 3 வந்து நம்ம 2 and 1ல இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் 0 இருக்கும். ஃபைன். அடுத்தது எப்படி? 3க்கு அப்புறம் 2 எப்படி மேக் பண்ணுவோம்? 2 நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணதுதான். இங்க மட்டும் ஒரு 1 இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் 0 இருக்கும். ஓகே. 4 எப்படி மேக் பண்ணுவோம்? 4 வந்து இங்க மட்டும் 1 இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் 0 இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1 எப்படி மேக் பண்ணுவோம்? 2 4. திரும்ப 6 எப்படி மேக் பண்ணுவோம்? 6 வருமா? ஓகே, எஸ் 6 வரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் தான் வந்திருக்கு. இப்போ 6 வரும். அப்போ 6ங்கும்போது 0 0 0 1 1 0. 6க்கு மேக் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸார் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? ஸோ ரெண்டு வேல்யூஸ் கேன்சல் ஆயிருமா? அதாவது எல்லா வேல்யூஸும் வந்து எனக்கு கேன்சல் ஆகாது. இந்த ரெண்டா இருக்கிறது எல்லாத்தையும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரெண்டு யூனிக் வேல்யூஸ் 47 and 2 எக்ஸார் 47 and 3 எக்ஸார் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்குமா? கரெக்ட். அப்ப நான் என்ன பண்றேன்? 47 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப இந்த ரெண்டு எக்ஸார் பண்ணா என்னவோ அதுதான். மத்த எல்லாமே கேன்சல் ஈச் அதர். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 1 எக்ஸார் 1 0. திரும்ப 1 எக்ஸார் 1 0. திரும்ப 1 எக்ஸார் 0 1. திரும்ப 1 எக்ஸார் 0 1. திரும்ப 0 எக்ஸார் 0 0. திரும்ப 1 எக்ஸார் 0 1. இப்ப இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஆன்சர். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது எப்படி கிடைச்சது? இந்த ரெண்டு யூனிக் நம்பரை எக்ஸார் பண்ணி நமக்கு கிடைச்சது. இப்போ இந்த எக்ஸார் ஆன்சரை வச்சுட்டு என்னால ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்ரோச் இஸ் வெரி வெரி சிம்பிள். இங்க தான் நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கணும். இப்போ இந்த 0 எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, 0க்கான பாசிபிலிட்டிஸ்னா ரெண்டு நம்பரும் சேமா தான் இருக்கணும். எய்தர் 1 பிட்டால 0 வந்திருக்கலாம், இல்ல 0 பிட்டால கூட 0 வந்திருக்கலாம். கரெக்டா? அப்ப எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்போ இந்த 0க்கு நான் வந்து 0 பிட்டை வந்து நான் அதுல கெஸ் பண்றதுங்கிறது வந்து பிட் டிஃபிகல்ட். ஏன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த 1 பிட் எப்படிதான் வந்திருக்கும்? 1 பிட் வந்திருக்குன்னா அப்ப அந்த ரெண்டு யூனிக் நம்பர்ல கரெக்டா இந்த பர்டிகுலர் இந்த 1 பிட் வந்திருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு யூனிக் நம்பர்ல ஒன்னு இங்க 1 இருந்து இங்க 0 இருந்தனால 1 வந்தது. அப்படி இல்லைன்னா இங்க 0 இருந்து இங்க 1 இருந்திருந்தாலே நமக்கு என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்கும். இங்க 0 அண்ட் இங்க 1 இருந்திருந்தாலும் நமக்கு 1 வந்திருக்கும். அப்போ 1 எப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு யூனிக் பிட்ஸ்ல அந்த பர்டிகுலர் பொசிஷன் ஆஃப் பிட்ஸ்ல வேற வேற பிட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? வேற வேற பிட்ஸ் இருக்கு. இந்த பொசிஷன்ல அந்த யூனிக் நம்பர்ல இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப சிம்பிளா எத்தனாவது பொசிஷன்ல 1 இருக்கோ அத்தனாவது பொசிஷனை வந்து நான் ஸ்பிளிட் அப் பண்ணி லெஃப்ட் பக்கெட் ரைட் பக்கெட்னு போட போறேன். என்ன இப்ப திடீர்னு தேவையில்லாம டக்குன்னு ஏதோ வேற சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்ப எனக்கு எத்தனாவது பிட்ல 1 இருக்கு? மை பொசிஷன் ஈக்குவல் டு 2 பவர் 0ல 1 இல்ல, 2 பவர் 1லயும் 1 இல்ல, 2 பவர் 2 அப்படின்னா எத்தனாவது பிட்? தேர்ட் பிட்ல மட்டும்தான் எனக்கு 1 இருக்கு. அப்ப தேர்ட் பிட்ல 1 இருக்குன்னா நான் என்ன பண்ண போறேன்? லெஃப்ட் பக்கெட் அண்ட் ரைட் பக்கெட் ரெண்டையும் ஸ்பிளிட் அப் பண்ணிக்க போறேன். லெஃப்ட் பக்கெட். ஓகே, this is my left bucket. ஓகே, where is your right bucket? So இது என்னுடைய ரைட் பக்கெட் அப்படின்னு ஸ்பிளிட் அப் பண்ணிக்க போறேன். this is my right bucket. இப்போ என்ன பண்ண போறேன்? தேர்ட் பொசிஷனா? கரெக்டா? இது வந்து தேர்ட் பொசிஷன், 2 பவர் செகண்ட் பொசிஷன். அப்போ இந்த 2 பவர் 2ங்கிற பொசிஷன்ல எங்கெல்லாம் 1 இருக்கோ அதையெல்லாம் தூக்கி லெஃப்ட் பக்கெட்ல போட போறேன். எங்கெல்லாம் 1 இருக்கு? இப்போ 1 இருக்கிறத லெஃப்ட் பக்கெட்லயும் 0 இருக்குங்கிறத ரைட் பக்கெட்லயும் நான் போட போறேன். இப்ப வந்து 0னா ரைட் பக்கெட்டா? இங்க 0 இருக்கு. அப்ப என்னது? 2ங்கிறது ரைட் பக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கா? 1ங்கிறது லெஃப்ட் பக்கெட்டுக்கு வந்துருச்சு. அது இதோட வேல்யூ என்ன? 4. அப்ப 4ங்கிறத லெஃப்ட் பக்கெட்டுக்கு கொடுத்தாச்சு. இங்க என்னது? 1 இருக்கு. அப்ப 47 எங்க? 47 ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் பக்கெட்ல நம்ம பிரிச்சாச்சு. இப்ப இங்க 6 எங்க? 6ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எங்குது?
4ங்கிறது ஆல்ரெடி லெஃப்ட் பக்கெட்ல இருக்கு, 47 லெஃப்ட் பக்கெட்ல இருக்கு. இப்போ இந்த 6ம் எங்க தான் வந்துருச்சு, லெஃப்ட் பக்கெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இங்க 0 இருக்கு, 0னா எங்க போகணும், ரைட் பக்கெட்டுக்கு போயிடணும் 3. இப்போ என்னது, திரும்ப இங்க 0னா எங்க போகணும், ரைட் பக்கெட்டுக்கு போயிடணும், அதோட வேல்யூ 2. இப்போ இங்க 1 இருக்கு, 1னா எங்க போகணும், லெஃப்ட் பக்கெட்டுக்கு போகணும், தட் இஸ் 4. ஓகே, திரும்ப இங்க ஒரு 1, 6னா இப்போ அதுக்கான வேல்யூ என்ன, 6 எங்க போகணும், லெஃப்ட் பக்கெட்டுக்கு போகணும், போயிடுச்சு. அப்போ கரெக்டா அந்த பொசிஷன்ல 1 எங்க இருக்கு, 0 எங்க இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் பக்கெட் ரைட் பக்கெட்னு 2 பிரிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த லெஃப்ட் பக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸார் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், 47 மட்டும்தான் லெஃப்ட் பக்கெட்ல இருக்கும். கரெக்டா, ஏன்னா 6ம் எக்ஸார் பண்ணோம்னா 6ம் கேன்சல் ஆயிரும், 4ம் கேன்சல் ஆயிரும். இதுவே ரைட் பக்கெட் நீங்க எக்ஸார் பண்ணீங்கன்னா 2ம் கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ லெஃப்ட் பக்கெட்ல இருக்கிற வேல்யூவையும் ரைட் பக்கெட்ல இருக்கிற வேல்யூவையும் எடுத்து ஸ்டோர் பண்ணாலே போதும். தட் இஸ் யோர் ஆன்சர். ஈஸியா இருக்கா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா நான் என்ன அப்ரோச்ல சொல்ல வரேன் அப்படின்னு? ஓகே, இப்போ இன்னும் டக்குன்னு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எல்லா 2 டைம் இருக்கா, ஸோ 2 2. ஓகே, நெக்ஸ்ட் 3 and 3, ரெண்டு வேல்யூ மட்டும் இருக்கு, ஒன்று 5 இன்னொன்று 7. இப்போ 2க்கு எழுதணும்னா என்ன எழுதுவோம், 0 1 0, 3 0 1 0. 3க்கு எழுதணும்னா என்ன எழுதுவோம், சரி இருங்க, அதெல்லாம் முதல்ல எக்ஸார் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், 5 and 7 மட்டும்தான் எக்ஸார் ஆகும், மற்ற எல்லா வேல்யூஸும் கேன்சல் ஈச் அதர். 5ஓட வேல்யூ என்னது, 1 0 1 1 1 1. அப்போ 1 1 0, 0 1ங்கும் போது 1 0. அப்போ எத்தனாவது பொசிஷனு, my position equal to 1th position, 0th position, 2 power 0 2 power 1. அப்போ என்னுடைய பொசிஷன் என்ன, 1th பொசிஷன்ல மட்டும் 1 இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கெட்லையும் 0 இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கெட்லையும் தூக்கி போடணும். அப்போ நான் இனிஷியலா என்ன பண்ணுவேன், லெஃப்ட் பக்கெட் ஈக்குவல் டு 0, ரைட் பக்கெட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2ல இந்த 1th பொசிஷன்ல எனக்கு என்னது பிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். 2ஓட இது என்னது 0 1 0. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 இருக்குன்னா எங்க போட்டுடலாம், 1 இருக்குன்னா லெஃப்ட் பக்கெட்லயும், 1 இல்லைன்னா ரைட் பக்கெட்லயும், அது நம்ம வச்சுக்கிறது தான். 1 இருக்குன்னா லெஃப்ட் பக்கெட்ல தூக்கி போட்டுடலாம். இப்போ இங்க 1 இருக்கு, அப்ப என்னது 0 கூட 2 எக்ஸார் பண்ணோம்னா இப்போ வேல்யூ 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் பக்கெட்டோட வேல்யூ 2. ஓகே, திரும்ப என்னது 2 2னா என்னது, கண்டிப்பா லெஃப்ட் பக்கெட்டோட பண்ணிடுவோமா, திரும்ப ஆல்ரெடி 2 எக்ஸார் 2 இப்போ என்னவா மாறிடும், 0வா மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல 1 இருக்கு, அப்ப அதனால என்ன பண்றோம், லெஃப்ட் பக்கெட் கூட எக்ஸார் பண்றோம். நான் பக்கெட் என்னது அது ஒரு அரே லிஸ்ட், ரைட் பக்கெட் ஒரு அரே லிஸ்ட், இந்த வேல்யூலாம் இங்க போடுவோம், இந்த வேல்யூலாம் இங்க போடுவோம், திரும்ப எக்ஸார் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் எடுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு வேரியபிள்லே என்ன பண்றேன், ஆன் த ஸ்பாட் கண்டுபிடிக்க நான் எக்ஸார் பண்ணிட்டே வரேன். இப்போ 3னா எப்படி, 0 1 1 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்க என்ன, இந்த பொசிஷன்ல 1 இருக்கு, அப்போ 1 இருக்குன்னா எங்க வரும், லெஃப்ட் பக்கெட் கூட எக்ஸார் பண்ணணும். அப்ப 0 எக்ஸார் 3, இப்ப 3, திரும்ப 3 வருது, இது எங்க வரணும், லெஃப்ட் பக்கெட்டுக்கு வரணும். அப்ப 3 எக்ஸார் 3 இப்ப 0வா மாறிடுச்சு. இப்ப நான் எங்க வரேன், 5 வரேன். 5 எங்க போகும், 5ங்கும் போது திஸ் இஸ் த 5th வேல்யூ, கரெக்டா. அப்ப 5th வேல்யூல இங்க 0 இருக்கு, அப்ப 0 இருக்குன்னா அந்த வேல்யூ நான் ரைட் பக்கெட் கூட எக்ஸார் பண்ணனா 0 எக்ஸார் 5 இப்ப 5ன்னு வந்துருச்சு. ஓகே, 7 எடுக்கிறேன், 7ல இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்குன்னா லெஃப்ட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணனா இப்ப லெஃப்ட் பக்கெட் 7 வந்துருச்சு. கம்ப்ளீட்டா வேல்யூ முடிக்கும் போது லெஃப்ட் பக்கெட்ல என்ன இருக்கு, ரைட் பக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, அந்த 2 தான் உங்களுக்கான யூனிக் வேல்யூஸ். ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்றோம், முதல்ல எல்லா வேல்யூஸையும் எக்ஸார் பண்ணிக்கணும். அப்ப int exar equal to initially 0, then for int value of அந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்துட்டு எக்ஸார் பண்ணிக்கலாம். exar equal to value of value exar exor. exarங்கிறது வேரியபிள் நேம். இப்போ இந்த எக்ஸார்ல வந்து எத்தனாவது பொசிஷன்ல 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நான் ஏன் 1 ஸ்டார்ட் ஆகணும்னு பார்க்கணும்னு சொன்னேன், ஏன்னா 1ன்னு இருந்தாதான் அந்த 2 யூனிக் பிட்ஸ்ல அந்த பொசிஷன்ல ஒரு இடத்துல 1ம் ஒரு இடத்துல 0வும் இருக்கும். மற்ற 2 இடத்துல என்ன 0 இருந்ததுன்னா எப்படி 0 வந்ததுங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு ரீசன்னால இப்ப என்ன பண்ணணும்னா பொசிஷனை கண்டுபிடிக்கணும். இனிஷியலா மை பொசிஷன் ஈக்குவல் டு 0 ஆர் -1 கூட நீங்க வச்சுக்கோங்க, தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, ஸோ இனிஷியலி மை பொசிஷன் ஈக்குவல் டு -1. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபார் int i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் எது, ஒரு இன்டீஜரோட அதிகபட்சமா எது வரைக்கும் போகும், 31th பிட் வரைக்கும் போகுமா. ஓகே, அதுலேயே இந்த வேல்யூ எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, -2 power 31 வரைக்குமே வேல்யூஸ் போகும். அப்போ 31th அது வரைக்குமே போட்டோம், i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் 32, i பிளஸ் பிளஸ். இப்போ இங்க அந்த பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல எனக்கு 1 இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போறேன், ஓகே, எக்ஸார் அப்படிங்கிறது என்னுடைய வேல்யூவா, எக்ஸார் ஆன்சர் நான் பண்ணி வச்சிருக்கேன்னா,
ஸோ இந்த எக்ஸார் ஆன்சர் கூட என்ன பண்ணா என்ன பண்ணா இப்போ 1 இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்டு பண்ணணும். ஓகே, அண்டு 2 பவர் i 2 பவர் ஐனா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் i பண்ணும்போது எனக்கு எப்போ கிரேட்டர் தென் 0 கிடைக்குதோ அப்ப என்னது அந்த ith பொசிஷன்ல 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்ப பொசிஷன் ஈக்குவல் டு i அதோட என்ன பண்ணிடலாம்னா பிரேக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதை ஃபர்தரா இந்த லூப்பை ரன் பண்ண வேணாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் பக்கெட் ரைட் பக்கெட்னு ஸ்பிளிட் அப் பண்ணணும். இன்ட் லெஃப்ட் பக்கெட் ஈக்குவல் டு 0 இன்ட் ரைட் பக்கெட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பொசிஷன்ல 1 இருக்கிறது எல்லாம் லெஃப்ட் பக்கெட்டுக்கு தள்ளிடலாம், 1 இல்லாதது எல்லாத்தையும் ரைட் பக்கெட்டுக்கு தள்ளிடலாம். அப்போ ஃபார் இன்ட் வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவும் எடுக்கிறோம். இஃப் அந்த வேல்யூ அண்ட் அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல கரெக்டா அந்த வேல்யூவோட அண்டு 1 அதாவது 2 பவர் ஐனா இப்போ இந்த பொசிஷன் அந்த 2 பவர் ஐங்கிறது அந்த 2 பவர் பொசிஷன் அத்தனாவது பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் கரெக்டா அத்தனாவது பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் இங்க ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த க்ளோஸ் எதுக்காக க்ளோஸ் ஆகுது, என்ன ரன் ஆக மாட்டேங்குது, வாட் ஹேப்பன்? ஓகே, இஃப் நான் ஒன்று டைப் பண்ணுறேன், அது ஒன்று டைப் ஆகுது. இஃப் வேல்யூ அண்ட் 2 பவர் பொசிஷன் அது எப்படி எழுதலாம், 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு எழுதலாம். எப்போ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0வா இருக்கும். எப்போ இதோட ரிசல்ட் கிரேட்டர் தென் 0வா இருக்கோ, கிரேட்டர் தென் 0னா என்ன, இப்போ அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 இருக்குன்னா எது கூட பண்ணணும், லெஃப்ட் பக்கெட் ஈக்குவல் டு லெஃப்ட் பக்கெட் எக்ஸார் ஆஃப் அந்த வேல்யூவை லெஃப்ட் பக்கெட் கூட எக்ஸார் பண்ணிட்டு வரோம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் பக்கெட் ஈக்குவல் டு ரைட் பக்கெட் ஆஃப் எக்ஸார் ஆஃப் அந்த வேல்யூ ரைட் பக்கெட். ஏன்னா அந்த பொசிஷன்ல 1 இருந்தால் லெஃப்ட் பக்கெட்டோடையும் 0 இருந்தால் ரைட் பக்கெட்டோடையும் நம்ம எக்ஸார் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக லெஃப்ட் பக்கெட்ல ஒரு யூனிக் வேல்யூவும் ரைட் பக்கெட்ல ஒரு யூனிக் வேல்யூவும் இருக்க போகுது. அது என்ன பண்ண போறோம், இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 2. ஏன்னா அதுல தான் லெஃப்ட் பக்கெட் அண்ட் ரைட் பக்கெட் ஸ்டோர் பண்ணணும்ல. ஆன்சர் ஆஃப் 0 ஈக்குவல் டு லெஃப்ட் பக்கெட், ஆன்சர் ஆஃப் 1 ஈக்குவல் டு ரைட் பக்கெட். ஸோ சிம்பிள். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் ஆகுதா இல்லை இனி எரர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். கம்பைலேஷன் எரர் ஏன், ஏன்னா ரிட்டர்ன் பண்ணணும்ல அரேவை. ஓகே, ரிட்டர்ன் ஆன்சர். ரன் பண்ணியாச்சு, accepted. Let's submit. சப்மிட் பண்ணலாம், அவ்வளோதாங்க. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃபார் மை மோட்டிவேஷனுக்காக. சரி, ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.